ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம என்னோடய ஃபேவரட் எஃப்எஃபான ஷீ இஸ் மை பைண்ட் அண்ட் மெடிசனோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாலையும் கேட்டிங்க. ஓகேடா, பார்க்கலாமா? ஸோ எபிசோட் 15 நம்ம எதோட எண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆஃப்டர் ஸோ மெனி மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ், அதுக்கப்புறமா வாயின் அப்படியே ஜேக்கி கூட போயிடுப்பா. ஃபெரோஸ் அண்ட் சோபின் ஒரு கப்பிள்ஸாகவே ஆயிருப்பாங்க. ஸோ அவள் கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது வீட்டில் செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். பார்த்தா வாயினை அலைன்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அட் லாஸ்ட் ஜேகேவும் சொல்லியிருப்பான் அந்த மாதிரி வாயினை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்போ அங்கே கொஞ்சம் கலவரமாக இருந்திருக்கும். இதோடு தான் நம்ம லாஸ்ட் எபிசோட் எண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேடா, இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோடில் அப்படியே அந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. வாயின், என்னம்மா? அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. ஜக்குக்கா ஒரு நிமிஷம் போ. இல்லை இல்லை வாயின், போனா அப்படியே போயிடட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர ஹாப்பியாக இருந்தேனேடி. அங்கிள், நான் அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் அங்கிள். நான் உங்ககிட்ட தான் பேசணும். எனக்கு அவங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, காலேஜோட ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணி இப்போ என்னோடய மொத்த உலகமும் அவள் தான். அவளை என்கிட்டே நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவன் அலைன்ஸ் பார்க்க வந்திருக்கான். அந்த மாப்பிள்ளையை பார்த்து, நீங்கள் தான் மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையோட அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பின்னு எல்லோரும் இருக்கீங்க. சாரியா, எல்லாத்துக்கும் பெரிய சாரி. இவங்க எனக்கு தான் அவங்க பொண்ணை கொடுப்பாங்க இல்லை அங்கிள்? அப்போது வாயினோட அப்பா அப்படியே வாயினை பார்த்து மறைக்கிறாரு. அப்பா ஒரு 2 மினிட்ஸ்ப்பா. ஜங்குக் நிப்பாட்டு ஜங்குக்கா. அப்போ அவங்கெல்லாம் என்னப்பா பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு என்ன நடக்குதுங்க? எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வாயினோட பாட்டி சொல்கிறாங்க. ஸோ பாட்டிக்கு புரியுது ஜேகே வாயினை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. அப்போது வாயினோட அப்பா, ஹொயன் என்னம்மா அதெல்லாம்? என் அப்பா கிட்ட அப்போவே சொல்லியிருந்தா இந்த பையன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அப்பா அவனுக்கு கட்டி வச்சுருப்பேன். பட் இவங்களை எப்படி இப்போ திருப்பி அனுப்புறது? இல்லைம்மா, என்னால் முடியாது. அப்போ திரும்பி ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாருங்கள் தம்பி, இது என் பொண்ணுக்கு நான் பார்த்துருக்குது. அவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஏஜ், அதனால் ஒரு புரிதல் இருக்காது, அதிகமாக சண்டை வரும். இவருக்கு அவளை விட 4 வயசு அதிகம். அதனால் என் பொண்ணு ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அவர் விட்டு கொடுத்து போய்க்குவார். அப்பா எனக்கு ஜேகேவை தான் பிடிச்சிருக்குப்பா. இதை நான் உங்ககிட்ட சொல்லலை. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி வாயினை பார்த்து, நீயும் கல்யாணம் பண்ணிங்க போறியாடி? வேணாண்டி. என்னம்மா, ஏன் முன்னாடி உன்னை வாடி போடின்னு? அப்பா கொஞ்ச நேரம் இருங்களே, எதுக்கு எல்லாரும் போட்டு இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜேகே, அவங்க கூட பேசணும் ஜேகே, கொஞ்சம் வா. ஹலோ, அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அப்பா, என்ன உங்களுக்கு தெரியும்ல, நல்ல பையன்தான்ப்பா. நான் கெட்டவனாக தான் இருந்தேன், அடிச்சுட்டு ரவுடிசம் பண்ணிவிட்டு. பட் இப்போது இவளுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன்ப்பா. உங்கள் பொண்ணை மட்டும் உனக்கு கொடுத்துருங்க. அப்பான்லாம் சொல்கிறேன். இது வரைக்கும் எங்கள் அப்பாவை கூட நான் அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது. அப்போ திரும்பி, இங்கே பாருப்பா, நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். அப்போ வாயனும், ஜங்குக் நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். என்னது? நீ அப்போ சொல்கிற? உன் வாயிலேருந்து தான் போன்னு சொல்லிட்டு வருதாடி? ஜங்குக் இப்போ போ ஜங்குக், அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அப்புறமா அவன் கூட ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் படுப்பியே, அப்புறமா வாடி. கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா. ஜங்குக் அசிங்கமாக பேசாத. அப்போ ஜங்குக்கோட அப்பாவுக்கு கோவம் வந்து போலான்னு ஒன்று விட்டுடுறாரு ஜங்குக்கு. அப்போ நீங்கள், அப்பா நீ வாய மூடுமா. என்ன ஃபிட்டாக அவன் ஓவராக பேசிகிட்டே இருக்கான். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு அரைஞ்ச அந்த இடத்துல அப்படியே கை வச்சுட்டு, அங்கிள் என்ன ஏன் முன்னாடி என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற? இங்கே பாரு, என் பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி நீ வந்து என்கிட்ட கரெக்டான வேலை அப்ரோச் பண்ணியிருந்தா உன்னை கொடுத்துருப்பேன், என் பொண்ணை உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் நீ என் முன்னாடி என் பொண்ணை இப்படி பேசுகிற, அப்புறம் எப்படி நீ என் பொண்ணை நல்லா வச்சுப்ப? என்னை நம்ப சொல்கிறியா? என் பொண்ணை நீ நல்லா வச்சுப்பேன்னு? அப்பா ப்ளீஸ்ப்பா,
அவனை அப்பா நான் 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 பேசுகிறேன்ப்பா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் போகும்போது உங்கள் அப்பா அப்படியே கை பிடிச்சிக்கிறாரு. இந்த சைடு உங்கள் பாட்டி அப்படியே கை பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அவனை வெளியில் போக சொல்லுங்க. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, உனக்கே தெரியும்ல அவன் எனக்கு பிடிக்கும் பாட்டி. இவ்வளோ நாளாகவும் அவளை நான் கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு தான் அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான் பாட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. பிள்ளை வயன் அமைதியாக இரு, உங்கள் அப்பா முடிவெடுக்கட்டும். பாட்டி அவர் என்ன எப்படி பேசுகிறாரு? அப்போ ஜங்குக் திரும்பி, வயன் நீ சொல்லு, என்னை பிடிக்குமா பிடிக்காதா? மா என்னம்மா என்ன, அப்பா பேச்சு கேட்பியா மாட்டியா? அப்பா அது சொல்லுமா, நீ அப்பா பேச்சு கேட்பியா மாட்டியா? ஒத்தா பேசிகிட்ருக்க, நீ என்னடா அவகிட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வாயனோட அப்பாவுக்கு அவர் கொடுத்த ஸ்லாப்பை அவருக்கே திருப்பி கொடுத்துட்றான். அங்கே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போயிட்டு நிற்கிறாங்க. அதுவும் வாயின்லாம் செம்ம ஷாக் ஆகிட்டா. ஜங்குக் என்ன பண்ண இப்போ நீனு? எங்கள் அப்பாவை என் கண்ணு முன்னாடி அடிச்சிட்டியா? எனக்கு அவர்னா உயிருடா. என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பாவை எப்படி? எனக்கு புரியல. உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட அப்பாவை எப்படி நீ அடிக்கலாம்? ஓ அங்கிள் சாரி அங்கிள். சாரி நீ சொல்றி. இப்போ சொல்லு, இல்லைன்னா வா வீட்டுக்கு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பாவை அடிச்சிருக்க, உன் கூட நான் எப்படி வருவேன்னு நினைக்கிறேன் ஜங்குக். என்ன இல்லை இல்லடி, என்ன எங்கள் அப்பாவை எதுக்குடா அடிச்ச? எங்கள் அப்பாவை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இல்லை ஜங்குக், இட்ஸ் ஓவர். அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சிவன் நம்ம லைஃப்பில் இனிமேல் இல்லை, என்னோட லைஃப்பில். அண்டு உங்கள் தான் சின்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களே, எங்கள் நடந்த எல்லா ட்ராமாக்கும் சாரி. அண்ட் இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வேணா அப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அவன் அப்பாவும் இந்த நாயை பிடிச்சி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அப்படியே ஜங்குக்கை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. பட் இன்னும் எதுக்காக உன்னை பற்றி நினைக்க தோணுது? எங்கள் அப்பா மேலே எப்படி கை வச்ச? இது வரைக்கும் அவரை நான் அடித்தது கூட கிடையாது. அப்போ அவன் அகைன் அப்படியே ஒரு மாதிரி தள்ளு முள்ளாடிட்டு, என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிக்கிறாங்க. முடிய வந்து உங்கள் அப்பாலேருந்து எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க. ஏய் என்ன சொன்ன? என் கூட உதட்டு வச்சு நல்லா உறிஞ்சி அடிப்ப. இப்போ அவன் உதட்டு பளபளன்னு இருக்கா? ஏய் குடிப்பியாடா நீனு? ஜங்குக் இட்ஸ் ஓவர், நீ ஒரு லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணுற. ஏய் நான் கிராஸ் பண்ணியிருக்கணும். அங்கேயே கூட்டு போய் ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு முட்டிச்சிருக்கணும்டி. சரி பாவம், அவளோட விருப்பம் இல்லாமல் அவளை டச் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, வேணும்டி, எனக்கு இன்னும் வேணும். ஜங்குக் வலிக்குது, விடு, வலிக்கட்டும்டி, எனக்கு இங்கே வலிக்குதுடி, எனக்கு இங்கே வலிக்குது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, வாடிக்கு போயிடலாம். அப்பா எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஜங்குக் இப்போ விட போறியா என்ன? உன்னெல்லாம் விட முடியாதுடி, விட முடியாது. ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு நீ தான், வேணும்டி வேணும். ஜங்குக் விடுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் விடாமல் இன்னும் ரொம்ப கிரிப்பாக அப்படியே ஹேரை பிடிச்சிக்கிறான். ஸோ அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்போ நீங்களும் சப்புன்னு ஒன்று கொடுத்துட்றீங்க. ஜங்குக்கா உனக்கு அறிவே இருக்காதா? வலிக்குது விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ படுத்துகிற இந்த காயம்தான் எல்லாருக்கும் ரொம்ப வலிக்குது. இனிமேல் உன்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுடுறீங்க. அவனுக்கு அப்படியே இடிஞ்ச மாதிரி ஆயிடுது. அரைஞ்சிட்டான். நான் வேணாமாடி? நான் வேணாமா? வேணாம் ஜங்குக்கா, நீ என் லைஃப்பில் இல்லை, நீ வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் வேணாம்லடி, ஒத்தா சார் தான் போடி. என்ன உனக்கு மட்டும் தான் ஆட்டிட்டு பசங்களை மயக்க தெரியுமா? ஏன் பின்னாடிலாம் இந்த பொண்ணுங்களும் வரமாட்டாங்களா? ஏய் இங்கே பாரு, உனக்கு எப்போ கல்யாணமோ அதே நல்ல இன்னொரு பொண்ணு கூட ஃபஸ்ட் நைட்டே நடத்தி காட்டுவேன். எப்படி ஃபஸ்ட் நைட்டே பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காதுபட பேசுகிறான். உன் வாய் தான் ஜங்குக்கு அப்படியெல்லாம் பேசுது.
ஆனால் உன் மனசு இல்லை, நீ என்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டேன். இப்போ கூட எனக்கும் மேலே கோவம், எனக்கும் அப்படி தான், உனக்கும் அப்படி தான். 2 பேத்துக்கும் 2 பேர் மேலே கோவம். ஆனால் நான் அடிச்சிட்டேன்ல, கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ தானடா சந்தோஷமாக உன் கூட வந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜங்குக்கா, எங்கள் அப்பா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவாருன்னு. ஐம் சாரி. நீ திரும்பி வந்துடுவ, நானும் வந்துடுவேன். கோவத்தில் அப்படி இப்படிலாம் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் 2 பேரை விட்டும் இருக்க முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் பார்க்காம பேசாமல் இருந்தால் தான் கரெக்டாக வரும். லவ் யூ ஜங்குக்கா. இப்போயும் சொல்கிறேன், லவ் யூ. ஆனால் இதை நான் உன்கிட்ட சொன்னதே கிடையாதுல்ல, பட் சொல்லுவேன் சீக்கிரமாக. என் மனசு வேணால் சும்மா சொல்லலாம், அவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. பட் எனக்கு இப்போ கூட அவங்க கூட மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசை. எஸ், அப்பா கிட்ட ஃபஸ்ட்லேருந்து சாரி கேட்டுட்டு எங்கள் அப்பாவை கன்சோல் பண்ணிடு. அப்புறமா நான் அவங்க கூட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வரேன். ஜங்குக், ஐம் சாரி, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஆனால் உனக்கு இன்னும் அந்த கோவம் மட்டும் போகவே இல்லைடா. அந்த கோவம் தான் இங்கே வர நிப்பாட்டிருக்கு. அப்பையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இப்பையும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்று அப்படியே உங்கள் ரூம்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ கீழே அவன் நின்றுட்டு அப்படியே அங்கே உள்ள செடி பாட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடச்சிட்ருக்கான். ஏய், நாசமாக போயிடுவீங்க. பசங்க சாபம் சும்மாவே விடாது. ஏமாத்துறியா நீனு? ஏமாத்துறியா? முடியாதுடி, உன்னால் நல்லா வாழவே முடியாது. பாரு, உனக்கு முன்னாடி அவன் 2 பேரை போட்டிருப்பான், பாடுறீ நீனு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அப்படியே சோபின் வந்துட்டு, மச்சான் என்ன மச்சான் பண்ணுற? நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க. ஏமாத்திட்டா மச்சான். கல்யாணம் பண்ண போகிறாளாம். ஏதோ அவளோட 4 வயசு அதிகமாக. அவங்க அப்பங்கார சொல்கிறான், ஒரே ஏஜ் தம்பி, அதனால 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணால் சண்டை வரும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு. அவளோட ஒரு ஏஜ் கூட தானே மச்சான் நான். கூட தானே. ஆனால் அவங்க அப்பங்கார எப்படி பேசுகிறான் பாரு மச்சான். இருக்காளே, அரைஞ்சிட்டான் மச்சான். அடிக்கிறவளுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுச்சுல. ஏய் போடி போ, நீ இல்லைனா இன்னொரு பொண்ணு வந்து கெஞ்சிட்டோம் காலை நக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா? கிடையவே கிடையாது, காலெல்லாம் நக்க மாட்டேன், போயிட்டு வேற ஒருத்தியோடு இருப்பேன். போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே நிற்கிறத பார்த்துட்டு தான் அப்படியே போகிறான். எச்ச குடும்பண்டா அது, வா வேற பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக பேசிட்டு அப்படியே வேறு சந்துக்கு போகிறான். ஸோ இப்படி சவுண்ட் கேட்டு வெளியில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ ஃபெரோஸும் ஓடி வர்றா. என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் சோபன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவரு கால் வச்சிட்டாரு. எங்கே பார்த்தா இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ க்ரௌடு, எதுக்கு அப்படின்னு அவளும் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தான். முன்னாடி பார்த்தா எல்லாமே அப்படி உடஞ்சி போய் கிடக்கு. என்ன எல்லாம் உடஞ்சி போயிருக்கு? சோபின், இல்லை ஃபஸ்ட்டு வைனப் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வர்றா. பார்த்தா நீங்கள் அப்படியே செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஃபெரோஸை பார்த்துட்டு, ஃபெரோஸ் அப்படின்னு ஓடி போயிட்டு செம்மையாக கட்டி பிடிச்சி அழுறீங்க. ஃபயன், என்னாச்சு? எதுக்கு அழுற? என்னால் முடியல. என்னாச்சு? நீ அழாத, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லு. சந்தோஷமாக தானடி வந்தேன் அவன் கூட பைக்கில். இப்போ பார்த்தேன்னா அப்பா அலைன்ஸ் பார்த்துருந்தாரு. அவன் அப்பாக்கிட்டே டேரெக்டாக சொல்லிட்டான் அவங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்டு அவர் அடிச்சிட்டாண்டி. என்னது, அவங்க அப்பாவை அடிச்சிட்டானா? ஜங்குக்கு அடிச்சிட்டாரா? ஆமாம். அப்புறம் நானும் அவனை அரைஞ்சிட்டேன்டி. நான் பட்டில் கோவத்தில் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு இந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் ஜங்குக்கு மறைக்க முடியாதுடி. எப்பயுமே அவனை மறைக்க முடியாது. நான் ஒரு கோவத்தில் வந்துட்டேன். அப்போ கூட அவனும் கூப்பிட்டான். பட் எனக்கு அவ்வளோ கோவம், எங்கள் அப்பாவை அடிச்சிட்டான்னு. அது மட்டும் இல்லை, அவன் வேறு பொண்ணை பார்க்க போகிறேன்னு போகிறான் ஃபெரோஸ். அப்பெல்லாம் போக மாட்டார். நீ எதுக்கு அழுற? இல்லை, கல்யாணம் பண்ணுறாதே என்னால் ஒரு பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தியா? அவனோட இந்த கோவம் இன்னும் போகலை ஃபெரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுறீங்க. ஸோ ஃபெரோஸும் அப்படியே ஒரு மாதிரி உங்களை கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு மச்சான், நான் மச்சான் லூஸு வேலை பார்த்துட்டு வந்து நிற்கிற. ஏய்,
மச்சான் யாரு மச்சான் மச்சான் நல்லா முல்ல மச்சான் ஏதாச்சும் வாங்கிட்டு வா. ஓ சரிங்க வாங்கிட்டு வா மச்சான். ஜங்குக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க? குடிக்கவே மாட்டேன், இப்போ வந்து குடிக்கிறேன்னு. மச்சான் வேணாம். இல்லை மச்சான் இல்லை, அவள் போயிட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுட்டு ஃபேமிலி கோல்ஸாக ரீல்ஸ் போடுவான் மச்சான். அதை உட்காந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். ஓ மச்சான் அடிச்சிட்டா மச்சான். இப்போ தானே மச்சான் என் கூட நெருங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த கடவுளுக்கே பொறுக்க மாட்டுது. 2 பேரும் சேர்ந்துருந்தா அடுத்த நிமிஷமே பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. ஏன் மச்சான் எதுக்கு? டே அப்பெல்லாம் இல்லை மச்சான், நீ சாடெல்லாம் ஆகாத, வெயிட் பண்ணுறா. நான் போயிட்டு டேய் தனியாக விட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த சைடு பார்க் சீனியர் வராரு. ஸோ ஜேகே அழுதுட்டுருக்கதை வந்து பார்த்துட்டு, ஜேகே என்னாச்சு? மச்சான் அவனை போக சொல்லு. டேய் இப்போ நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எனிமீஸ் இல்லை. என்னாச்சு? எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க? என்னால் அப்படிலாம் அவனை அழுக விட்டு போக முடியாதுடா. இப்போ கூட சொல்லு என்னாச்சு? ஷமா இன்னும் பண்ணானா? ஓ நான் பொட்டை மாதிரி உட்கார்றது எவனுக்கு ஆக போவா? மச்சான் அவனை போக சொல்லு மச்சான். அப்போ பார்க் சீனியரும் சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டேய் ஜேகே இங்கே இரு, பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் போய் விட்டு தொலைஞ்சிடாத அப்படின்னு பார்க்க அப்படியே தனியாக கூப்பிட்டு வந்துட்டு, டேய் சோபினா என்னாச்சு? எதுக்குடா அவன் இப்படி இருக்கான்? ஒரு மாதிரி கெத்தாக சுற்றுவான், ஆனால் ஏன் எப்படி இருக்கான்? அது ஒன்றும் இல்லை, வைன் இருக்கால. ஆமாடா 2 பேத்துக்கும் நல்லா தானே போயிட்டுருந்துச்சு, சந்தோஷமாக தானே இருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் வேணால் பேசி பார்க்கட்டேன் அவங்க அப்பா கிட்ட. ஐயோ அதெல்லாம் வேணாம், அவங்க அப்பாவை அவன் அடிச்சிட்டான். என்னது? பொண்ணு கேட்டு வைன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவனும் போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். கொஞ்சம் கை கலப்பாயிட்டு கோவத்தில் கை வச்சிட்டான். டேய் இதுக்கு தான் சொன்னேன் இவனை கோவப்படாமல் பார்த்துக்கோங்கன்னு. சரி வைன் மாற்றிருப்பான்னு நினச்சேன். சினிமா இவன் மாறி தான் இருந்தான். வைன் மாற்றி தான் வச்சுருந்தா கோவப்படாமல். ஆனால் இப்போது லைட்டாக கை கலப்பாயிடுச்சு. அதான் அவங்க அப்பா வைனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாரா? வாட்? டேய் இப்போ கூட ஒன்றும் இல்லை, வாடா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு பேசலாம். ஓ எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறது? இவங்க வீட்லேயும் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம மட்டும் போனால். அதுவும் அவங்க அப்பா வேற அடிச்சிருக்கான். ஃபைனி அவன் மேலே செம்ம கோவமாக இருந்து இவளையும் திருப்பி அடிச்சிட்டா. டேய் இந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கா? ரொம்ப. அதான் இப்படி இருக்கான். சரியாயிடுவான், 2 பேரும் சரியாயிடுவாங்க. அதெல்லாம் 2 பேரை விட்டுடலாம். அப்படி ஒரு லவ்வில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ஏய் சோபினா போயிட்டியா அவன் கூட? நீயும் போயிட்டியாடா? ஓ என்ன பொட்டேங்கிறான். இவனை வச்சுட்டு டேய் இரு வர்றேன் உட்காந்து புலம்புறான். ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி. எனக்கு லைஃபே ஃபெயிலியரு மச்சான், எனக்கு லைஃபே ஃபெயிலியரு. எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடு மச்சான், நல்லா முல்லை மச்சான், அவளை மறைக்கணும். ட்ரக்ஸு ஏதாச்சும் கொடுத்துரு. டேய் என்னடா சரக்குங்கிறான் ட்ரக்ஸுங்கிறான். அப்படிதான். எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விடணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். டேய் அவனை பார்த்துக்கோ, இந்த மாதிரி ஃபேஸில் தான் பசங்க கொஞ்சம் தப்பான வழியில் போகிறது. எந்த ஹெல்ப்னாலும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு, இங்கே பாடுறான் ஒன்றும் ஆயிருக்காது, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் சரியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுவாக சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அகைன் வர்றான். டே சந்துக்குள்ளே போயிட்டு என்னடா பண்ண? ஆளு ஃபெரோஸ் வந்தாளா? ஆளு மச்சான், ஆளு நீ உதட்ட கடிப்ப, எல்லாத்தையும் கடிப்பா மச்சான். எனக்கு தான் அப்படி கடிக்க முடியாதுல்ல மச்சான். விரலை சப்பிட்டு உட்காந்துருக்கணும். டேய் நாடா பேசுகிற அசியமா? அப்படிலாம் இல்லை, அவெல்லாம் வரல. டேய் உருட்டாத மச்சான். நான் தொட்ட இடத்துல நாளைக்கு வேற ஒருத்தன் தொடுவான்ல மச்சான். என்னை வச்சுக்கிட்டு சரக்கே அடிக்காமல் புலம்புறானே. டேய் மூட்டு வா வீட்டுக்கு போகலாம். யோயோ எதுக்கு மச்சான்? எங்கள் அப்பங்கார மூஞ்சில் முழிக்கிறதுக்கா? மச்சான் வேணாம், அவன் வேற ஓவராக பண்ணுவான் மச்சான். இப்போ வர்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பைக்கில் உட்கார வச்சு சோபினா அப்படியே பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கான். ஏய் சோபினா, டேய் சரக்கு அடிக்கலை, அது மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சிறப்பை கழட்டி அடிப்பேன்
மூடிட்டு அமைதியாவா. ஆ பாரு மச்சான், நீ கூட திட்டுறல்ல மச்சான். நீ கூட திட்டுறல்ல, இதை விட அசிங்கமாக திட்டுவேன், மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஜெக்கியோட அப்பா அப்படியே வாசல்லே உட்காந்துருக்காரு. ஓ என்ன ஊர் பொறுக்கிட்டு இவ்வளோ சீக்கிரமா? இதோ சொன்னல மச்சான், சொன்னல. டேய் ஜேகே அமைதியாரு, இது பேரண்ட்ஸ் வச்சு தான் மூவ் பண்ண முடியும், அவசரப்பட்டுறாத. இல்லை மச்சான், இல்லை நான் அவசரப்பட மாட்டேன் மச்சான், பட மாட்டேன் மச்சான். சரி வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் அப்பா கிட்டே பேசு. இல்லை வா சேர்ந்தே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர்றான். ஹாய் அங்கிள். ஹாய் அப்படின்ட்டு அவர் பாட்டில் உள்ளே போகிறாரு. அப்பா இவங்க அப்பா இவனை விட இருப்பார் போலையே. அங்கிள், ஆண்டி கொஞ்சம் பேசணும். ஐயோ அம்மா, அவனுக்கு ஒன்று தெரியுமா? டேய் வாயா மூடேண்டா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. என்னப்பா என்னாச்சு? அது அம்மா, அவனுக்கு தெரியும்ல ஜெக்கிக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. அப்போ ஜெக்கியோட அப்பா, ஓ இந்த தருதலைக்கு ஒரு பொண்ணு கேட்குதா? இதுவே தருதலை, இவனுக்கு யார் பொண்ணெல்லாம் கொடுப்பா? என் தேவதை நான் லவ் பண்ணுறா. ஓஹோ இது வேற நடக்குதோ? ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. அங்கே ஏன் அது அந்த பொண்ணுக்கு வீட்டில் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ ஜெய்கே உங்கள் அப்பா பார்க்குறாரு, இந்த தருதலை இன்னும் அரியர்ஸே கிளியர் பண்ணல, இந்த தருதலுக்கு போயிட்டு ஒரு பொண்ணை கேட்கணுமா? இதே எனக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி தருதலையாக ஒருத்தவனை கல்யாணம் பண்ண கேட்டான்னு வச்சுக்கோ, அவளை இன்னொருத்தவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெய்கேக்கு செம்ம கோமாயிட்ட உங்கள் அப்பா காலரை பிடிக்கிறான். என்னையா சொன்னேன்? என்ன சொன்னேன்? அவன் எனக்கு வேணும், ஒழுங்க மரியாதை அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ ஜெய்கேயோட அம்மா, ஜெய்கே என்னடா பண்ணுற, விடு. மா இவர் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் வேணும். ஓ என் காலரே பிடிக்கிற அளவு வச்சுக்கிட்டியாடா? நீ நினைக்கிறிய அந்த பொண்ணு உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டா. நீ இவ்வளோ வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்க வரைக்கும் அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அப்படியே போகிறாரு. அப்போ அவன் அகைன் உடஞ்சி போயிட்டு, அந்த பொண்ணு எனக்கு வேணும்மா, எனக்கு அவனை பிடிக்கும்மா. என்னம்மா அவன் என்னடானா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறா, இவர் என்னடானா அவனுக்கு கிடைக்கவே மாட்டாருங்கிறாரு. என்னம்மா என்ன நடக்குது? நல்லா முல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கான். ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸுமே போகுது. ஆனால் ஜங்குக்கு ஒயின் மேலே இன்னும் கோவம் குறையவே இல்லை. அழுகிறியா மச்சான்? நீ பொட்டை நாயே, நீ எதுக்கு அழுகிற? நானே பொட்டையாகிடல, அவள் தான் அழுகணும். ஏன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு பையனோட லவ் கிடைக்கிறதெல்லாம் அவளுக்கு கொடுத்து வையில, அப்போ அவள் தான் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமும் ஒன் சைடு. இன்னும் ஒரு கால் கூட அவள் பண்ணல. 1 மந்த்தாக காலேஜுக்கும் அவள் வரல. காலும் பண்ணனா மேடம் ரெடி ஆகிட்டாங்க, இன்னொருத்தவங்க கூட படுக்க ரெடி ஆகிட்டல்ல. ஓ அவ்வளோதாண்டி, முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மந்த்தாக அவன் குடிக்கிறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவளோட நினப்புலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிறதுக்காண்டி அப்படியே என்னென்னமோ பண்ணுவான். அப்புறம் எனக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ், இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜு, எல்லா அரியர்ஸும் நான் கிளியர் பண்ணிட்டேன்ல, அவ்வளோதான், போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பங்கார முன்னாடியே நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு அப்படியே பழைய ஜங்குக்கு எப்படி இருப்பான், செம்ம ரவுடியாக தலையில் ஹெட்பேண்டெல்லாம் மாட்டிட்டு அவன் பாட்டுக்கு கெத்தா. ஸோ அந்த மாதிரி அவன் டேட்டோலாம் தெரிகிற மாதிரி அவன் செம்ம ரவுடியா அப்படியே போயிட்டுருக்கான். ஷர்ட் பட்டன் கூட போடலை, அப்படியே அவுத்து விட்டுட்டு. அப்போது இப்போ தான் நீங்கள் காலேஜ்க்கு வந்துட்டுருப்பீங்க. அப்பா எனக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ், நான் போயிட்டு வரேன். இந்த ஜங்குக் பையன் எங்கேயாச்சும் நின்னானா? நான் அவனை பார்த்தே 1 மந்த் ஆச்சுப்பா. அவனை பார்க்காமலே 1 மாதம் எனக்கு நிறைய மாதிரி இருந்துச்சு. அப்பா 1 மந்த்தாக நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னனால தான் நான் போகலை. இப்போ லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணணும்ப்பா, போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வர்றீங்க. ஸோ ஜங்குக் பார்த்தா ஆல்ரெடி
அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அவன் பைக் மேலே கெத்தாக உட்காந்துட்டு, ஏய் நீங்கள் வா வா வா, ஏய் நீ தாண்டி சிலுக்கு கேர்ள், கம் கம் கம், நாடி இடுப்பு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட இடுப்பு பிடிச்சி கிள்றான். பார்த்தா கரெக்டாக நீங்கள் வர்றீங்க. ஸோ நீங்கள் வர்றதை பார்த்துட்டு தான் அவன் பண்ணுறான். நல்லா இருக்குடி சாஃப்டா. நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்? ஜங்குக், அது பாடி வாஷ். மணக்குதுடி. இப்போ நீங்கள் வா. என்ன இவன் இவன் பழைய மாதிரியே வந்திருக்கான். ஒரு மாதம் ஃபுல்லாக மாறிட்டான். கையில் சிகரெட் வேறு. காலேஜ் கேம்பஸ்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன்? நான் இவனை பார்த்து சாரி சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தா இவன் என்ன எப்படி பண்ணுறான்? ஏய் வாடி இங்கே வா. ஏய் என்ன முன்னாடி எல்லாத்தையும் மொத்தமாக மறைச்சிட்டு வர்ற? மேலே உள்ள ஓவர் கொட்டை கழட்ரி. நல்லா தூக்கிட்டு நிற்குதா? இதான் எங்களுக்கு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஏய் மச்சான், உன் ஆள் விடுறா மச்சான் ஒயன். ஏய் நீ மூடுறா, நீ மூடு மச்சான். போயிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல நம்ம பெஞ்சுக்கு கீழே சரக்கு, அதை எடுத்துகிட்டு வா. நீ ஸ்மோக் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வாடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். ஸோ ஃபெரோஸா அப்படியே வர்றா. ஃபயன் வந்துட்டியா? வந்துட்டேன். என்னது ஜங்குக் ஸ்மோக் எல்லாம் பண்ணுறாரு? அது தாண்டி எனக்கு புரியல. ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். சரி வெயிட் பண்ணு, நான் சோபின் கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் அப்படியே சோபினை தேடி போகிறா. இப்போ சோபினை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இவர் கையில் என்ன சரக்கு பாட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏய் எனக்கு இல்லடி ஃபெரோஸு, தப்பாக நினச்சி தொலைக்காத. இந்த நாய்க்கு மறக்க முடியல நினச்சி குடிச்சு செத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் அப்படி டைரெக்டாக போகிறீங்க. ஜங்குக்கா என்ன இதெல்லாம்? ஒரு பொண்ணு இப்படி தடவி பார்த்துட்டு உன்னை தடவி பார்க்க முடியுமா? இதான் இன்னொருத்தவங்க கூட படுக்க போறியே, அவன் தடவுவான் உள்ளே விடுவான். வாங்கிக்கோ ஜங்குக். ஆமாடி வாங்கிக்கோ, நல்லாயிருக்கும். ஜங்குக் கொஞ்சம் பேசணும். வா, அசிங்கமாக பேசாத. அதான் ஆர்டிஸ்டிங்கல்ல மேடம், இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க அப்பங்கார மூஞ்சமாலாம் சொன்னல, போடி போ. ஜங்குக் நான் பேசணும். மச்சான் மச்சான் பீரடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போகிறான். ஒரு மாதம்க்கு அப்புறம் அவளை பார்க்குறேன். இன்னும் அப்படியே தான் இருக்கா. ஆனால் அவள் கண்ணில் அந்த லவ் தெரியுது. ஆனாலும் ஒரு கோவம். இதுதான் ஈகோன்னு சொல்லுவாங்களா? எனக்கு புரியல. பட் அவள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ அப்படி நீங்கள் காலேஜ் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசிட்டு அப்படியே வர்றீங்க. ஸோ இன்ன வரை அப்படியே காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே ஒவ்வொரு பொண்ணாக அப்படியே சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கா எனக்கு தான் லாஸ்ட் டே, அப்புறம் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நீங்கள் தான் அழகாக பேனரில் போஸ்ட் கொடுப்பீங்களே, அவன் இடுப்பை பிடிச்சி தொட்டுட்டு நிற்பான்ல, அங்கே பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கான்னு. ஓ அப்படியே ஜங்குக், அதுதான் சொல்ல வந்தேன் ஜங்குக். அதுதான் இவனே இவ்வளோ கோவமாக இருக்கும்போது நான் எதுக்கு இப்படி பணிஞ்சு போகணும்? பேனரில் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஜங்குக். எப்படி அழகாக இருக்கேனா? அவர் என்ன எங்கே டச் பண்ணியிருக்காரு, அங்கே டச் பண்ணால் எனக்கு மூடு வருமா? எல்லாம் பார்ப்பல்ல, சொல்லு ஜங்குக், நீ சொல்லு, பார்த்து சொல்லு. பேசாமல் ஃபோட்டோகிராஃபராக நீயே வந்துடுறியா? எங்கள் வெட்டிங் நைட் கூட நிறைய போஸ் எல்லாம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு ட்ரெஸ் போட்டுட்டு நீ வரையா ஜங்குக்கா? மச்சான் போ சொல்லு மச்சான் அவளை. மச்சான் எனக்கு வெறி ஆகுது. அவள் இன்னொருத்தவங்க கூட அவளை வச்சு பேசும்போது அவளை போ சொல்லிடு மச்சான். ஃபயன் என்னடி? நீ சும்மா இரு ஃபெரோஸ். சோபின் கேட்டு சொல்லு. மச்சான் அவளை போ சொல்லு மச்சான். நான் போகணுமா? மச்சான் அவளை போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோமாயிட்டு பீர் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அவன் கையில் அவனே உடச்சிக்கிறான். அப்படி ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. ஜங்குக்கா என்னடா இதெல்லாம்? ஏய் தான் போடி போ, போயிட்டே இன்னொருத்தவங்க கூட படு போ. ஜங்குக் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கூட டெலிவரிக்கு போடி. இல்லைன்னா பண்ணிகிட்டு இருக்கும் போதே மாட்டிக்கிச்சு அப்படின்னு போங்க. ஜங்குக் அசிங்கமாக பேசுகிறேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. எச்ச போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நிற்கிறான். நான் எச்சதான் ஜங்குக், நான் எச்சதான். உன்னை தேடி வந்ததில்ல, நான் எச்சதான்டா. ஜங்குக் நான் இன்விடேஷன் சென்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்விடேஷனே அடிச்சிட்டாங்க. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ். பாருங்க ஜங்குக்,
இதில் எங்கள் ஃபோட்டோ போடலை, ஆனால் என் பேரும் அவர் பேரும் பக்கத்தில் இருக்குது, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறீங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த பீரில் கொஞ்சத்து மேலே ஊற்றிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்த சிகரெட் அப்படியே இந்த இன்விடேஷன் மேலே போடுறான். எப்படி எரியுது பத்தியாடி, இப்படி தான் எனக்கும் இருக்கும், போடி மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அப்படி செம்மையாக அழுகுறான். அழுதுட்டு அவன் பாட்டில் நடந்து போகிறான். இந்த சைடு நீங்கள் அப்பா கிட்ட வந்து பேசன்னு சொல்கிறதுக்காக தான் அங்கேயும் வந்தேன். ஆனால் நான் வேணானே முடிவு பண்ணிட்டேன்ல, எனக்கும் அவன் வேண்டாம். ஃபெரோஸ் வா போகலாம். சோபின் நீயாச்சும் வந்துரு, ஃபெரோஸை சைட் அடிக்க வாச்சும் என் மேரேஜ்க்கு ஒயன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க 1 வீக். இப்படி தான் அழுது உங்களுக்கு ஐஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஸோ ஒன் மார்னிங் அப்படியே கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே அழகான சாரீலாம் கட்டிட்டு, எஸ் எனக்கு தான் என்னோடய மேரேஜ் டே, பட் ஜங்குக் கூட இல்லை, அப்பா பார்த்த மாப்பிள்ளை கூட. அப்போ அந்த சைட் ஜங்குக், மச்சான் நீ அவ்வளோ மேரேஜில் வேணாம் மச்சான், அவனுக்கு வேணாம், அப்பா கோடி கும்பிடு, வேணவே வேணாம், இருக்கட்டும் மச்சான், ஆனால் என் கூட கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருப்பான்னு பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவன் அந்த சைடு செம்ம குடிச்சிட்டு செம்ம போதையில் இருந்துகிட்ருக்கான். அப்போது நீங்கள் அப்பா கிட்ட இப்போவாச்சும் சொல்லிடலாமா, என்னால் ஜங்குக்கு மறைக்க முடியலன்னு. வேணாம், அப்பாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அப்பா உன்னை கஷ்டப்படுத்துகிறான், ஆனால் நீ அப்பாவை தான் கஷ்டப்படுத்துகிற. அப்போ ஃபெரோஸ் ஃபயன் அதையும் ஓகே, நான் ஓகே தான், அவனே ஓகேவா இருக்கும் போது நான் ஓகேவா இருக்கக்கூடாதா? அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு என்னம்மா ரெடியா? ரெடி தான்ப்பா, நான் எப்போவுமே ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே அந்த வெட்டிங் ஹால் நோக்கி வர்றீங்க. ஸோ மாப்பிள்ளையும் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஃபேஸை கூட பார்க்கல. டேய் ஜங்குக்கா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா கிட்ட பேசிடலாம், இன்னும் 15 மினிட்ஸில் அவள் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்கடா. கட்டட்டும் மச்சான், கட்டட்டும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். அந்த ட்ரம்ஸ்லேருந்து எல்லாமே கேட்குது. அப்போ உங்களோட பாட்டி வயன் நீ ஓகேவா பிள்ளை? ஓகே தான் பாட்டி, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது இன்னும் 5 மினிட்ஸில் வந்து தாலி கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஜங்குக் காதுலேயும் இது விழுது. மச்சான் அவர் இடத்துக்கு போயிடலாம். டேய் மச்சான் போகலான்னு கார் எடுத்துடுவா மச்சான், வேறு எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஐயரும் அந்த தாலி கட்டுற சமயத்தில் அது இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த மாப்பிள்ளையும் கையில் எடுத்துட்டார் தாலியை. அப்போ அப்படியே கொண்டு வந்து வயனோட கழுத்தில் கட்டுறாரு. ஓகேடா, இந்த எபிசோடை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என்னடா பெயினாக போகுதுலாம் நினைக்காதீங்க. இன்னும் 2 எபிசோட்ஸ் இல்லைனா நெக்ஸ்ட் எபிசோட்லேயே கொஞ்சம் ஹாப்பிலாம் வந்துடும். ஹாப்பி எண்டிங் தான். ஸோ யாரும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க என்ன எப்படின்லாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி எண்டிங் தான். அண்டு ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.